வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம். இது ரொம்ப சவாலா இருந்திருக்கு. இத புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. இது எவ்வளோ சேலஞ்சிங்கா இந்த வொர்க் இருந்துச்சு? இதை பற்றி ஏன்னா நான் வந்து கட்டிடவியல் ஒரு நிபுணர் கிடையாது. ஆனால் நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன், இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்து பெரிய சவாலாக இருந்திருக்கு. நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா அதுக்காக வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த ஸ்டீல் பீம்ஸ் எல்லாம் வந்து அடிக்கல்லேருந்து மேலே வரைக்கும் எழுப்பியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் இந்த கட்டடத்தை பாதுகாக்கிறதுக்காக. அதுவும் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வேலை இங்கே நடந்தது. அதனால் பல வருடங்களுக்கு இங்கே வேலை வந்து நின்று போய்விட்டது. அதற்கு பிறகு புது முறையில் வந்து வேலையை தொடக்கி இப்போ வந்து முடித்துட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஒரு சமூகத்தில் இந்த மாதிரியான வரலாற்று இதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறதோ இதை புதுப்பிக்கிறதோ எவ்வளோ முக்கியம்னு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஏன்னா என்னுடைய நோக்கத்தில் வந்து வரலாறு மறந்து போனோம்னா மறுபடியும் அதே தவறுகளை திருப்பி செய்து கொண்டே இருப்போம். அதை எப்படியாவது வந்து தவிர்க்கணும். அதுக்கு வந்து இந்த வரலாறு சின்னங்கள் எல்லாமே இருக்கணும். இருந்தால் தான் இங்கே வந்து என்னெல்லாம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சொல்லலாம். அவங்களும் அதை பார்த்து கற்றுப்பாங்க. இந்த இடத்தோட சிறப்புகளை நீங்கள் முதல்ல நீங்கள் சென்னை அப்படின்னு எடுத்துட்டாலே சினிமா சிட்டி, காலிவுட் அப்படின்லாம் நம்ம பேசணும். அதுக்கு பிறப்பிடமே இந்த கட்டடம் தான். முதல் முறையாக வந்து சினிமாவை எடுத்து இந்த இடத்துல சினிமானா என்ன அப்படின்னு இது காண்பித்ததே வந்து இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் நடந்தது. அதனால் சினிமாவுக்கு பிறப்பிடம். இரண்டாவது, மின்சாரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸிபிஷன் வச்சு காமிச்சிருக்காங்க. அப்போல்லாம் 19ஆவது நூற்றாண்டோட கடைசி காலத்தில் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து காண்பிப்பாங்க போல இருக்குது. அது ஒரு பெரிய அதுக்கு ஒரு இடமாக இருந்திருக்கு. அதே போல் நாடகம் வந்த பிறகு, நாடகக்கலை வளர்ந்த பிறகு இங்கே பமல் சம்பந்த முதலியார் அவர்கள் வந்து சுகுண விலாச சபா நடத்தி கொண்டிருந்த காலத்தில் பல விஷயங்கள் நடத்தியிருக்கார். உதாரணத்துக்கு வந்து அந்த காலத்துலலாம் நாடகம்ங்கிறது இரவு வேளையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 4 மணிக்கு போய் முடியும். அதெல்லாம் மாற்றி செய்து 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணியோடு முடிக்கணும். ஏன்னா எல்லோரும் பணிக்கு போவாங்க, மறுநாள் காலையில் அவங்க ஆஃபீஸுக்கு போகணும். அதே போல் மேட்டினி ஷோ, நம்ம எல்லாரும் இப்போ யாரும் சினிமா தியேட்டருக்கு ரொம்ப போகிறதில்ல. ஒரு காலத்தில் மேட்னி ஷோங்கிறது பெரிய விஷயம். முதல் முறையாக வந்து இந்த இடத்துல தான் வந்து இன்ட்ரடியூஸ் செய்தாங்க. இன்டர்வெல்னால் என்னன்னு தமிழக மக்களுக்கு தெரியாது. அதுவும் இந்த இடத்துல தான் முதல்ல நாடகத்துக்கு நடுவில் ஒரு இன்டர்வெல் கொடுத்து நீங்கள் எல்லோரும் வெளியில் போயிட்டு வரலாம். அதே தமிழ் நாடகங்களில் வந்து எல்லாரும் செத்து போகிற மாதிரி நாடகமே கிடையாதான். முதல் முறையாக அவர் இந்த மாதிரி ஒரு நாடகம் இந்த இடத்துல அரங்கேறிய போது யாருமே வீட்டுக்கு போகலையா. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் சொர்க்கலோகத்தில் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு காட்சி இருந்தால் தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி இங்கேயே காத்துட்டு இருந்தாங்களா. அதனால் நாடகக்கலை, அதே போல் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்த பல கதைகள், மனோகரா, தூக்கு தூக்கி, இது எல்லாமே இந்த இடத்துல தான் முதல் முறையாக அரங்கேறியது.